சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட். ஓகே, ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட்? எதுக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசிஷன் ட்ரீ வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. டிசிஷன் ட்ரீயில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, எதை பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன் ட்ரீ ஸ்ப்ளிட் ஆகுது, டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்ணி நம்ம ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, அண்ட் அது இல்லாமல் அது வந்து ட்ரீ பேஸ்டாக அது வந்து ஒர்க் ஆகும். டிசிஷன் ட்ரீ வந்து ட்ரீ பேஸ்டாக நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டேட்டா செட்டை நம்ம கொடுக்குறோன்னா அதை ட்ரீயாக ஸ்ப்ளிட் பண்ணும், ட்ரீயாக பில்ட் பண்ணி அந்த ட்ரீயை வச்சு தான் அது வந்து டிசிஷன் எடுக்கும். அந்த ட்ரீயாக பில்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த நோடு வந்து டாப்பில் இருக்கணும், அதுக்கு அடியில் எந்தெந்த நோடு வரணும் அப்படின்றதெல்லாம் எதை வச்சு அது டிசைட் பண்ணும் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் சர்டைன் அல்காரிதம்ஸ். சரியா? ஜெனி, என்ட்ரோபி, சைல்ட் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம எந்த அல்காரிதம் நம்ம சூஸ் பண்ணுறோமோ, நேற்று நம்ம கோடிங்கில் பார்த்தோம் இல்லையா, க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் நம்ம கொடுக்கலாம், ஜெனி யூஸ் பண்ணணுமா, இன்ஃபர்மேஷன் கெயின் யூஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி அது வந்து ஸ்ப்ளிட் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து டிசிஷன் ட்ரீ. ஸோ அந்த அந்த ஜினி ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒவ்வொரு காலமுக்கும் ஜினி வந்து கண்டுபிடிச்சி அந்த ஜினி ஸ்கோர் வந்து எதுக்கு வந்து அதிகமாக இருக்குது இல்லை எதுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஒரு 10 காலம் இருக்குன்னா அந்த 10 காலமுக்கும் ஜினி ஸ்கோர் வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, எந்த காலமுக்கு அதிகமாக ஜினி ஸ்கோர் இருக்கோ அந்த காலம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த இருக்க ஜெனி ஸ்கோர். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரீயை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டே நம்ம வருவோம். ஓகே, இது மாதிரி பண்ணிட்டு வரோம். ஓகே, டிசிஷன் ட்ரீயில் இது மாதிரி பில்ட் பண்ணிட்டோம். என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இன் டிசிஷன் ட்ரீ இஸ் ஓவர் ஃபிட்டிங். டிசிஷன் ட்ரீயில் ஓவர் ஃபிட்டிங் ஆகும். ஓவர் ஃபிட்டிங்னா என்னது சொல்லுங்கள்? ஓவர் ஃபிட்டிங்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ட்ரைனிங் டேட்டாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு டெஸ்டிங்கில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணுவோம். வெரி குட், சூப்பர். ஸோ ட்ரைனிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம், ட்ரைனிங் அக்யூரேசி அதிகமாக இருக்கும், டெஸ்ட் அக்யூரேசி வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் டியூனிங் தான் பண்ணுறோம்லண்ணா. டியூனிங் என்ன பண்ணுறோம்? நேற்றுக்கு நேற்றுக்கு 2 டியூனிங் சொன்னீங்க நல்லா ஃபிட் பண்ணுறதுக்கு. ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஆ அது பண்ணுவோம். ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணுறது வந்து அது எது வந்து பெஸ்ட் பேராமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுவோம். சரி, அந்த டிசிஷன் ட்ரீல இது இப்போ நம்ம ஜினி யூஸ் பண்ணலாமா இல்லை என்ட்ரோபி யூஸ் பண்ணலாமா, எத்தனை ட்ரீஸ் நம்ம பில்ட் பண்ணலாம், எவ்வளோ டெப்த்து போகலாம், 3, 4, 5 அது மாதிரி அது எந்த வேல்யூ வந்து அதிக அக்யூரேசி கொடுக்குமோ அந்த இதுதான் வந்து நமக்கு கொடுக்குமே தவிர்த்து. பட் நம்ம என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் இன் டிசிஷன் ட்ரீ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓவர் ஃபிட்டிங். டிசிஷன் ட்ரீல ஓவர் ஃபிட்டிங் தான் வந்து அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம். ஓவர் ஃபிட்டிங்னா என்ன? ட்ரைனிங் அக்யூரேசி அதிகமாக இருக்கும், டெஸ்ட் அக்யூரேசி கம்மியாக இருக்கும். விச் மீன்ஸ் லோ பயாஸ் ஹை வேரியன்ஸ். டிசிஷன் ட்ரீல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் ஃபிட்டிங்கோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பயாஸ் நமக்கு வந்து எரர் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், பட் அதோட வேரியன்ஸ் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம ஓவர் ஃபிட்டிங்னு சொல்லுவோம். எரர் கம்மியாக இருக்கும், ஹை வேரியன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட். ரேண்டம் ஃபாரஸ்ட்னா என்ன, எதுக்கு நம்ம இங்கே ரேண்டம் ஃபாரஸ்ட்டுக்கு வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அல்காரிதம். டிசிஷன் ட்ரீயை கம்பேர் பண்ணுறப்ப பவர்ஃபுல் அல்காரிதம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே ரேண்டம் ஃபாரஸ்ட்லேயும் வந்து இட் கேன் பி யூஸ் இன் போத் ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ரெண்டு இதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ரேண்டம் ஃபாரஸ்ட்டும். அதே மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து அப்படி இப்போ வந்து ஃபாரஸ்ட்னா என்னது, நிறைய ட்ரீஸ் வந்து இருக்கும் கரெக்டாக. அதே மாதிரி தான் ரேண்டம் ஃபாரஸ்ட்லேயும் நிறைய டிசிஷன் ட்ரீஸ் இருக்கும். இன் டிசிஷன் ட்ரீ நம்ம ஒரே ஒரு டிசிஷன் ட்ரீ தான் பில்ட் பண்ணுறோம், பட் இன் ரேண்டம் ஃபாரஸ்ட் மல்டிபிள் டிசிஷன் ட்ரீ வந்து இருக்கும்.
சரியா, மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். அதனால தான் ரேண்டம் ஃபாரஸ்ட். ஃபாரஸ்ட்னானது நிறைய ட்ரீஸ் வந்து இருக்கும். ஓகே, ரேண்டமாக நம்ம நிறைய ட்ரீஸ் நம்ம பில்ட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் அதுக்கு பேர் ரேண்டம் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஓகேவா. ஸோ இன் டிசிஷன் ட்ரீ ஒரே ஒரு கிளாஸிஃபை ஒரே ஒரு ட்ரீ தான் பில்ட் பண்ணும். அந்த ட்ரீ வந்து என்ன அவுட்புட் கொடுக்குதோ அதுதான். பட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் அப்படி இல்லை, நம்ம மல்டிபிள் ட்ரீஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், இது நம்மளோட டேட்டா செட். ஓகேவா. ஸோ இதுதான் என்னோட டேட்டா செட். இது ஓவரால் டேட்டா செட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டேட்டா செட்டை நான் வந்து ரோ சாம்பிளிங், ஃபீச்சர் சாம்பிளிங்னு சொல்கிறேன். ரோ சாம்பிளிங், ஃபீச்சர் சாம்பிளிங். ஃபீச்சர் சாம்பிளிங்னா காலமாக தான் நம்ம வந்து ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரோ சாம்பிளிங் பண்ணுறோம், ஃபீச்சர் சாம்பிளிங் அப்படின்னா என்ன, ரோ சாம்பிளிங்னா என்ன, ஃபீச்சர் சாம்பிளிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 1 to 1000 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1000 ரோஸ் இருக்குது, 5 காலம்ஸ் இல்லை 10 காலம்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதில் ரேண்டமாக ஒரு 100 ரோஸ் எடுக்கிறோம். ஓகே. அதே மாதிரி ரேண்டமாக நம்ம ஒரு 3 காலம்ஸ் எடுக்கிறோம். அதுதான் வந்து சாம்பிளிங். இந்த 1000ல் நம்ம சாம்பிள் பண்ணுறோம் ரேண்டமாக, காலம்ஸும் வந்து நம்ம ரேண்டமாக நம்ம வந்து சாம்பிள் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி சாம்பிள் பண்ணி நம்ம ஒரு டிசிஷன் ட்ரீ நம்ம இந்த டேட்டா செட்டுக்கு நம்ம பில்ட் பண்ணுறோம். சரியா. இதுதான் வந்து மாடல் 1. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ என்ன பண்ணோம், இந்த ஃபஸ்ட்டு ட்ரீ இது வந்து டிசிஷன் ட்ரீ, இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரீ பில்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டேட்டா செட்லேருந்து திருப்பி ரோ சாம்பிளிங் பண்ணுறோம். அதே டேட்டா இல்லாமல் திருப்பி வேறு டேட்டா ரோ சாம்பிளிங் பண்ணுறோம். திருப்பி ஃபீச்சர் சாம்பிளிங் பண்ணி அடுத்த டேட்டாவுக்கு இன்னொரு டிசிஷன் ட்ரீ பில்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு ரோ சாம்பிளிங், ஃபீச்சர் சாம்பிளிங் பண்ணி இன்னொரு டிசிஷன் ட்ரீ நம்ம பில்ட் பண்ணுறோம். இது மாதிரி மல்டிபிள் டிசிஷன் நம்ம வந்து எத்தனை டிசிஷன் ட்ரீ நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். 100, 200, 300 இது மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு பேர் என்னது, இதை தான் நம்ம வந்து ஹைப்பர் பேராமீட்டர்னு சொல்லுவோம். சரியா. இந்த இடத்துல நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து n எஸ்டிமேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ரேண்டம் ஃபாரஸ்ட்டில். இப்போ உங்களுக்கு இதில் காட்டுறேன். இப்போ நம்ம மாடல் பில்ட் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதே மாதிரி தான் சேம். இங்கே பாருங்கள், ரேண்டம் ஃபாரஸ்ட் sklearnல இட் இஸ் ensemble பேஸ்டு மாடல். ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து இட் இஸ் ensemble பேஸ்டு மாடல். சரியா. அதனால் sklearn.ensembleல நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசர் தனியாக இருக்குது, கிளாசிஃபையர் நமக்கு தனியாக இருக்குது. இது வந்து நம்ம ரெக்ரெஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக ரெக்ரெசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ரெக்ரெசரில் என்னென்ன மாடல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ லேசோன்னு சொல்லிட்டு இன்னொரு மாடல் இருக்குது, லேசோ யூஸ் பண்ணலாம், ரிட்ஜ் யூஸ் பண்ணலாம், கேஎன்என்னும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம்னு தானே சொன்னேன். ஸோ கே நியரஸ்ட் நெய்பர் இதுவும் யூஸ் பண்ணலாம். டிசிஷன் ட்ரீ டிசிஷன் ட்ரீயும் ரெக்ரெஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னோம். அதே மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசர். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த 6 மாடலில் எந்த மாடல் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணதோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட் ரெக்ரெசருக்குள்ளே நம்ம ஏதாச்சும் நம்ம கொடுத்துருக்கோமா, ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் எதுவுமே நம்ம வந்து கொடுக்கல. ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் நமக்கு வந்துடும். ஓகே. அதே இப்போ கிளாசிஃபையர் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கிளாசிஃபிகேஷனில் ஸோ இங்கே பாருங்கள் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். இப்போ கிளாசிஃபிகேஷனில் லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் யூஸ் பண்ணலாம். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கிளாசிஃபிகேஷனுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக. ஸோ லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன். அடுத்து டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர். முன்னாடி ரெக்ரெஷனுக்கு ரெக்ரெசர்னு யூஸ் பண்ணுவோம், பட் கிளாசிஃபிகேஷனுக்கு டிசிஷன் ட்ரீ கிளாசிஃபையர் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் ஃபார் கிளாசிஃபிகேஷன், கிரேடியன்ட் பூஸ்டிங் கிளாசிஃபையர். ஸோ இதெல்லாம் கிரேடியன்ட் பூஸ்டிங் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக இது வந்து ஃபார் இன் ரேஞ்ச் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் மாடல். ஸோ ஒவ்வொரு மாடலாக எடுத்து நான் வந்து இங்கே ட்ரைன் பண்ணுறேன். மாடல் டாட் ஃபிட்
வந்து நான் வந்து பண்ணுறேன். இது வந்து ஜென்ரலாக நான் வந்து இப்போ ஒவ்வொரு மாடல் எவ்வளோ அக்யூரேசி வருது. இப்போ பாருங்கள், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் வந்து 84% அக்யூரேசி வருது. ஓகே, அதே இப்போ டிசிஷன் ட்ரீ வந்து இட் இஸ் கிவிங் மீ 100%. லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனோட இது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. F1 ஸ்கோரும் நல்லா இருக்குது, ப்ரிசிஷனும் நல்லா இருக்குது, ரீகாலும் எல்லாமே வந்து 100% வந்து இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன, ரேண்டம் ஃபாரஸ்ட்டும் சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. எல்லாமே 100% இருக்குது. கிரேடியன்ட் பூஸ்டிங் பாருங்கள், கிரேடியன்ட் பூஸ்டிங் வந்து நமக்கு அக்யூரேசி வந்து 89%, F1 ஸ்கோர் 80. ஸோ இது மாதிரி மெட்ரிக்ஸை பார்த்து தான் இந்த மாடல் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே பாருங்கள், இப்போ ரேண்டம் ஃபாரஸ்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோம். மேக்ஸ் டெப்த், அதாவது நம்ம வந்து மல்டிபிள் ட்ரீஸ் வந்து நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் பில்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு ட்ரீலையும் எவ்வளோ டெப்த் இருக்கணும், 5, 8, 15, 10, அது மாதிரி நம்ம ரேண்டமாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி என் எஸ்டிமேட்டர்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த என் எஸ்டிமேட்டர்ஸ் தான் எத்தனை நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீ வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இது என் எஸ்டிமேட்டர்ஸ். ஸோ 100னா 100 டிசிஷன் ட்ரீஸ் வந்து பில்ட் பண்ணும். ஓகே, 100 டிசிஷன் ட்ரீ வந்து பில்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல 1, 2, 3, 4 இருக்கா, இது மாதிரி 100 டிசிஷன் ட்ரீ வந்து பில்ட் பண்ணி ஒவ்வொரு டிசிஷன் ட்ரீயும் ஒரு அவுட்புட் கொடுக்கும். இப்போ நம்ம கிளாசிஃபிகேஷன் நினச்சிக்கோங்களேன். இப்போ இவங்களுக்கு லோன் கொடுக்கலாமா வேணாம்னு சொல்கிறது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாடல், இந்த டிசிஷன் ட்ரீ 1 என்ன கொடுக்கும்னா, ஓகே லோன் கொடுக்கலாம், எஸ் அப்படின்னு சொல்லும். இவங்களும் எஸ் எஸ். இது வந்து இந்த மாடல் வந்து நோன்னு சொல்லுது. ஸோ இது மாதிரி 100 இருக்குது. 100லேருந்து எப்படி நம்ம வந்து ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். வெறும் டிசிஷன் ட்ரீயில் ஒரே ஒரு மாடல் தான் இருக்கும், நமக்கு அவுட்புட் கொடுத்துருது. பட் இங்கே 100 டிசிஷன் ட்ரீ இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் கிளாசிஃபிகேஷன் வி கோ வித் மெஜாரிட்டி ஓட்டிங். சரியா, இப்போ 100 ட்ரீஸ் இருக்குன்னா எத்தனை ட்ரீஸ் வந்து அதிகமாக நமக்கு வந்து கொடுக்குது ஓட்டிங். ஓகே, அப்படின்ற இதில் தான் நம்ம போயிட்டு மெஜாரிட்டி ஓட்டிங்க்கு நம்ம போவோம். ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி ரெக்ரெஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வி டேக் ஆவரேஜ் ஆஃப் அவுட்புட். இப்போ இந்த 100 ட்ரீஸோட ஆவரேஜ் எடுத்து அதுதான் நம்ம அவுட்புட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணுவோம், மெஜாரிட்டி இந்த 100ல் லோன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதிகமாக வந்திருக்கா, கிளாஸிஃபை பண்ணியிருக்கா, இல்லை லோன் கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு அதிகமாக அவுட்புட் வந்திருக்கா. நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் ரிலேயிங் ஒன் டிசிஷன் ட்ரீ நம்ம எத்தனை டிசிஷன் ட்ரீ இங்கே ரிலே பண்ணுறோம், 100 டிசிஷன் ட்ரீ வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து அதிக நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீ நம்ம வந்து பில்ட் பண்ணலாம். இப்போ 100, 200, 300 அது மாதிரி டிசிஷன் ட்ரீ அதிகமாக என்னோட அக்யூரேசியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இல்லை. ஓகே, மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு மோர் த அக்யூரேசி. அதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டிசிஷன் ட்ரீ நீங்கள் வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வி ஷுட் பில்ட் ஆப்டிமல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். சரியா, ரொம்ப அதிகமாகவும் நீங்கள் பில்ட் பண்ணக்கூடாது, கம்மியாகவும் நீங்கள் வந்து பில்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பில்ட் ஆப்டிமல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ். அது எப்படி நீங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் நம்ம கொடுத்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணணும். ஓகே, இத்தனை நம்பர் ஆஃப் ட்ரீஸில் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதோட அக்யூரேசி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இப்போ 100 ட்ரீஸ்லையும் நமக்கு ஒரே அவுட்புட் வருது, 200 ட்ரீஸ்லையும் நமக்கு அதிகமாக வருது அப்படின்னா நம்ம 100 ட்ரீஸே நமக்கு போதும். சரியா, ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி ஆப்டிமல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஷுட் யூஸ் ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்கில் என்னென்னது, கிரிட் சர்ச் நேற்று பார்த்தோம் இல்லையா, கிரிட் சர்ச் சிவி, அண்ட் இன்னொன்று என்னது, கிரிட் சர்ச் அண்ட் ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி. இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன அட்வான்டேஜ் ரேண்டம் ஃபாரஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மல்டிபிள் டிசிஷன் ட்ரீலேருந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ இதனால் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம். இன் டிசிஷன் ட்ரீ நமக்கு ஓவர் ஃபிட்டிங் இருக்குது, அதாவது லோ பயாஸ் ஹை வேரியன்ஸாக இருந்தது. இன் ரேண்டம் ஃபாரஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, லோ பயாஸ் லோ வேரியன்ஸ், ஹை வேரியன்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். நம்மளோட பெஸ்ட் மாடல் நம்ம முன்னாடியே பார்த்தோம், வேரியன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம், வேரியன்ஸ் ஷுட் பி லோ. ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷனை சால்வ் பண்ணி லோ பயாஸ் லோ வேரியன்ஸ்க்கு நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ லோ பயாஸ் லோ வேரியன்ஸ் இருந்தது அப்படின்னா வி கால் தட் மாடல் ஆஸ் ஜென்ரலைஸ்டு மாடல்.
எந்த ஒரு நியூ டேட்டா செட் வந்தாலும் அதோட அவுட்புட் வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கும், வேரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரொம்ப வந்து டிஃபர் ஆகாது. அதனால தான் நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட். ஸோ இது மாதிரி கேட்பாங்க, ஒய் ஷுட் வி யூஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் டிசிஷன் ட்ரீ. எதனால் நம்ம வந்து ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும், டிசிஷன் ட்ரீ எதனால் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா, இன்டர்வியூவில் வந்து இது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம், ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் மல்டிபிள் டிசிஷன் ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுது. அதே மாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ரோ சாம்பிளிங் பண்ணுறோம், காலம் சாம்பிளிங் பண்ணுறோம். கரெக்டா, ரோ சாம்பிளிங் காலம் சாம்பிளிங் பண்ணுறோம். இது பண்ணுறதுனால என்ன நடக்குது, இது பண்ணுறதுனால நமக்கு லோ பயாஸ் ஹை வேரியன்ஸ் வந்து நமக்கு கம்மியாகுது. நம்ம கம்மியாயிட்டு லோ பயாஸ் லோ வேரியன்ஸ் நமக்கு அச்சீவ் பண்ணுறோம். ஸோ ஓவர் ஃபிட்டிங் கண்டிஷனை நம்ம இங்கே ஓவர் கம் பண்ணுறதுனால we are going with random forest. So it is an versatile machine learning algorithm. Random forest is versatile machine learning algorithm which many of them use. ஓகே, ஸோ இது ஒன்று. ஸோ அட்வான்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி தான், ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து யூஸ்வலாக ஓவர் ஃபிட் பண்ணாது. சரியா, அதேமாரி நமக்கு பேராமீட்டர் டியூனிங்கும் வந்து ரொம்ப அதிகமாக நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட் ரிக்வயர்ஸ் லெஸ் பேராமீட்டர் டியூனிங். அதே மாதிரி ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணுறோம் இல்லையா, ஸ்டாண்டர்டைசேஷன், அது மாதிரி ஃபீச்சர் ஸ்கேலிங்கும் வந்து நோ ஃபீச்சர் ஸ்கேலிங் இஸ் ரெக்வயர்ட். ஃபீச்சர் ஸ்கேலிங் வந்து நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம், அவசியம் இல்லை. நோ ஃபீச்சர் ஸ்கேலிங் இஸ் ரெக்வயர்ட். ஓகே, அதே மாதிரி என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நம்ம நிறைய கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 10 கேட்டகரி இருக்குது, ஒரு 15-20 கேட்டகரி இருக்குது அப்படின்னா அது மாதிரி சுச்சுவேஷனில் பயாஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி மல்டி கிளாசிஃபிகேஷன், அந்த கேஸ்லேயும் வந்து பயாஸ்டாக இருக்கும். மல்டி கிளாஸ்னால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மல்டி கிளாசிஃபிகேஷன்னா மல்டி கிளாசிஃபிகேஷன் is a machine learning task where a model assigns an input to one of 3 or more mutually exclusive classes. அதாவது ஒரு டேட்டா பாயிண்ட்டை, எக்ஸாம்பிள் வந்து இமேஜஸில் காட்டுற பாருங்க. இப்போ பாருங்கள், பைனரி கிளாசிஃபிகேஷன் ஒரு இது இருக்குது. இந்த ஒரு மெயில் வந்து ஸ்பேமா நாட் ஸ்பேமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது. நம்ம அது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். கரெக்டா, ஒரு மெயிலை ஸ்பேமா இல்லை நாட் ஸ்பேமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நம்ம ஒரு நிமிஷம், கிளாஸ் ஓகே, இது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன். அதாவது இந்த இமேஜை கொடுத்துட்டோம், இந்த இமேஜில் இருந்து நமக்கு
என்ன கண்டுபிடிக்குது, இது டாகா இல்லை நாட் ஏ டாகா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்குது. ஸோ டாக்னு வந்து 0.9% வந்து நமக்கு ப்ராபபிலிட்டி வந்து வருது. ஸோ இது வந்து பைனரி கிளாசிஃபிகேஷன். ஓகே, அதே மாதிரி மல்டி கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா, மல்டி கிளாஸ்னா நமக்கு நிறைய கிளாஸஸ் இருக்குது. இப்போ இந்த இமேஜ்லேயே நிறைய எத்தனை இருக்குது, டாகு, கேட்டு, பஸ்ஸு, பிளான்ட், இது மாதிரி நிறைய கிளாஸஸ் இருக்குது. இந்த நிறைய கிளாஸஸ்லேருந்து நமக்கு கண்டுபிடிக்குது. இப்போ ஒரு 15-20 கிளாஸ் இருக்குது. அத்தனை கிளாஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து மல்டி கிளாஸ். அதே மாதிரி மல்டி லேபிள் அப்படின்னா என்னென்னா, இந்த ஒரு இமேஜே மல்டிபிள் திங்ஸுக்கு நம்ம வந்து டேக் பண்ணுறோம். மல்டி லேபிளுக்கு இது வந்து, இப்போ இந்த இமேஜ்லேயே டாக் இருக்குது, எஸ். அதே மாதிரி பிளான்ட் இருக்குது, எஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு இமேஜே நமக்கு வந்து டாக்னும் கண்டுபிடிக்கும், பிளான்ட்டுக்கும் எனக்கு வந்து டேக் பண்ணும். இது வந்து மல்டி லேபிள். சரியா? ஸோ இதை தான் நம்ம மல்டி லேபிள்னு சொல்லுவோம். மல்டி கிளாஸ்னா நமக்கு டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் வந்து இருக்குது, அதை வந்து மல்டி கிளாஸ். மல்டி லேபிள் புரிஞ்சுதா? மல்டி லேபிள் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? எது எப்படி மல்டி லேபிள்னா என்னன்ட்டு? மல்டி லேபிள் மட்டும் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்ப்போம். மல்டி லேபிள் கிளாசிஃபிகேஷன். மல்டி லேபிள். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நியூஸ் இப்போ சப்போஸ் கிரிக்கெட் நியூஸ் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு ஹெட்லைன்ஸில் ஏதாவது ஒரு டாப், இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கப் அடிச்சிருக்காங்க அப்படின்னு வருதுன்னா, அது ஹெட்லைன்ஸ்லையும் அதான் வரும், ஸ்போர்ட்ஸ் பேஜ்லேயும் அதான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பேஜ்லேயும் அதான் வரும், நமக்கு ஸ்போர்ட்ஸ் பேஜ்லேயும் அதான் இருக்கும். ஸோ அந்த நியூஸ் வந்து நம்ம ஹெட்லைன்ஸ்லையும் கிளாஸிஃபை பண்ணணும், அண்ட் ஸ்போர்ட்ஸ் பேஜ்லையும் அது வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ஒரே இதை நம்ம மல்டிபிள் இதுக்கு நம்ம வந்து டேக் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து மல்டி லேபிள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து மல்டி லேபிளுக்கும் மல்டி கிளாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் வந்து இப்படி தான் வந்து நம்ம பில்ட் பண்ணுவோம். அண்ட் ரேண்டம் ஃபாரஸ்ட்டோட இங்கே பாருங்கள், ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். அப்படியே ஒன்றும் இல்லை, ரேண்டம் ஃபாரஸ்ட் எப்படி மாடலை எப்படி பண்ணணும், வெறும் ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடணும். ஓகே, அண்ட் அது வந்து மாடல் வந்து இங்கே மாடல் வந்துருச்சு. இந்த மாடலில் இருந்து மாடல் டாட் ஃபிட் எக்ஸ்ட்ரைன் ஒய் ட்ரெயின், நம்மளோட டேட்டாவை எக்ஸ்ட்ரைன் ட்ரெயின் டேட்டாவை நம்ம உள்ளே கொடுக்கணும். ஓகே, ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும், ப்ரிடிக்ட் பண்ணணும். என்ன ப்ரிடிக்ட் பண்ணணும், எக்ஸ் டெஸ்ட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். அது வந்து ஒய் டெஸ்ட்டு ப்ரெட். இப்போ இந்த ஒய் டெஸ்ட்டு ப்ரெட்டும் ஒயிட் டெஸ்ட்டும் இருக்கும் இல்லையா, அது ரெண்டும் நம்ம வச்சு கம்பேர் பண்ணி நம்மளோட அக்யூரேசி, ப்ரிசிஷன் என்ன, ரீகால் என்ன, அது நம்மளோட கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இது எப்படி, இது நம்ம பண்ணது எல்லாமே பைனரிக்கு தானே? இப்போ அக்யூரஸியாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், ரீகாலா. இப்போ நீங்கள் மல்டி கிளாஸ்ன்னு சொல்கிறப்போ இப்படி ஒர்க் ஆகாதுல்ல? மல்டி கிளாஸ் அப்படின்றப்ப நேற்று பார்த்தோம் இல்லையா, நேற்று நம்ம 3 கிளாஸ் தானே பார்த்தோம், எப்படின்ட்டு பார்த்தோம் இல்லையா, எப்படி கிளாஸிஃபை ஆகுதுன்ட்டு. ஆமாம், ஆனால் இந்த ஃபார்முலா எப்படின்னா ஒர்க் ஆகும் அங்கே? இப்போ ட்ரூ பாசிட்டிவ், ட்ரூ பாசிட்டிவ் இப்போ பார்த்தோன்னா ஃபார்முலா எப்படி வரும் காட்டுறேன். கிளாஸ் ப்ரிசிஷன், இது இந்த இந்த இது தானே கேட்குறேன், ப்ரிசிஷன் அக்யூரேசி, இந்த ஃபார்முலா தானே? ஆமாம், இந்த கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் தான் கேட்குறேன். ஃபார்முலா கிளாஸஸ். ஸோ நமக்கு ட்ரூ பாசிட்டிவ் 3 கிளாஸ் இருக்குது. ஸோ ட்ரூ பாசிட்டிவ் ஆஃப் ஏ ப்ளஸ் ட்ரூ பாசிட்டிவ் ஆஃப் பி ப்ளஸ் ட்ரூ பாசிட்டிவ் ஆஃப் சி, அந்த 3 கிளாஸ் இருக்கு இல்லையா,
அந்த 3 கிளாஸையும் நம்ம எத்தனை ட்ரூ பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அது வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகே, அதே மாதிரி ப்ரிசிஷனும் அதே மாதிரி தான். நமக்கு எத்தனை அக்யூரசி ஆஃப் பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன், எத்தனை பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு, டிவைடட் பை ரேஷியோ ஆஃப் கரெக்ட்லி ப்ரெடிக்டட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். அதாவது கரெக்ட்லி ப்ரெடிக்டட் வந்து ட்ரூ பாசிட்டிவ் டிவைடட் பை பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ். என்னென்னா பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ட்ரூ பாசிட்டிவ், ஃபால்ஸ் பாசிட்டிவ், இது ரெண்டும் ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபார் ப்ரிசிஷன். அதே மாதிரி தான் ரீகால், ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம வந்து எடுத்து நம்ம பண்ணணும். ஆவரேஜாக எடுத்துக்கிறோம். இப்போ ப்ரிசிஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ரிசிஷன் ஆஃப் பி, மேக்ரோ ப்ரிசிஷன் சொல்லுவாங்க. இதை நம்ம கன்ஃபியூஷன் மெட்ரிக்ஸ்லேயே கீழே வந்து இருக்கும் மேக்ரோ ப்ரிசிஷன், மேக்ரோ ரீகால் அப்படின்றது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்படி தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஓகேண்ணா. ஸோ டிசிஷன் ட்ரீ வந்து இப்போ மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அதே சேம் எக்ஸ் டெஸ்ட் நம்ம உள்ளே கொடுத்துட்டு இப்போ மாடல் பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். ஸோ நம்மளோட பேராமீட்டர்ஸை உள்ளே கொடுத்துட்டு ரேண்டம் ஃபாரஸ்ட், அதாவது ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங்க்கு நம்ம ஒன்று கிரிட் சர்ச் சிவி யூஸ் பண்ணலாம், இல்லை ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி. இங்கே வந்து ரேண்டமைஸ்டு சர்ச் சிவி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ரேண்டமைஸ்ட் சர்ச் சிவிக்குள்ளே எஸ்டிமேட்டர் என்னென்ன, நம்ம மாடல் என்ன, மேலே ட்ரைன் பண்ண மாடல் அண்ட் நம்மளோட பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, ஜேசானில் டிக்ஷனரியில் கொடுத்துருக்கோம். இந்த பேராமீட்டர்ஸ் ஆர்எஃப் பேராம்ஸ், இந்த ஆர்எஃப் பேராம்ஸ் நம்ம உள்ளே கொடுக்கணும். அப்புறம் எத்தனை ஐட்ரேஷன், என்ன ஐட்ரேஷன், 100 ஐட்ரேஷன். அதுக்கப்புறம் எத்தனை கிராஸ் வேலிடேஷன், n jobs equal to -1. n jobs equal to -1 இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரேண்டமைஸ்டு சர்ச் சிவியில் நமக்கு இப்போ ரேண்டம் ஃபாரஸ்டில் இப்போ எத்தனை ட்ரீஸ் வந்து இந்த இடத்துல பில்ட் ஆகுது, என்ன எஸ்டிமேட்டர்ஸ் இங்கே 100, 200, 500, 1000 இத்தனை ட்ரீஸ் பில்ட் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இத்தனை ட்ரீஸும் இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து 100 ட்ரீஸ் பில்ட் பண்ணுதுன்னா, ஒரு ட்ரீ பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்த ட்ரீ பில்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ட்ரீ, அது மாதிரி வந்து பில்ட் பண்ணாமல் பேரலாக பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக n jobs equal to -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ n jobs equal to -1 அப்படின்னா பேரலாக ட்ரீ வந்து பில்ட் பண்ணோம். சரியா? அதுதான் வந்து n jobs equal to -1ன்னு அர்த்தம். ஸோ கேட்பாங்க n jobs வந்து என்ன பண்ணும், n jobs equal to -1னா ட்ரீ வந்து பேரலாக பில்ட் பண்ணதாக அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த ரேண்டம் டாட் ஃபிட் கொடுத்துட்டு அண்ட் இதிலேருந்து என்ன பெஸ்ட் பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பெஸ்ட் பேராமீட்டர்ஸ், பெஸ்ட் ஸ்கோர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எஸ்கேலேனில் மெட்ரிக்ஸ் நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கணும். ஆர்ஓசி, ஏயூசி, ஆர்ஓசிக்கோ இது மாதிரி நீங்கள் தனித்தனியாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இது மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஆர்ஓசி, ஏயூசிக்கோ வந்து நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இதுவை நம்ம பார்க்கல. நம்ம இது வரைக்கும் வந்து இதுதான் பார்த்துருக்கோம். கரெக்டாக ப்ரிசிஷன் ரீகால் தான் பார்த்துருக்கோம். இந்த ஆர்ஓசி, ஏயூசிக்காவும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கிளாசிஃபையர் எப்படி இருக்கும், ரெக்ரெஷனும் சேம் தான். இந்த நோட் புக்கெல்லாம் திருப்பி நீங்கள் ரன் பண்ணுங்கள். ஒவ்வொரு செல்லாக இங்கேயே டேட்டா இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு செல்லாக நீங்கள் ரன் பண்ணுங்கள். டேட்டா க்ளீனிங் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு டேட்டா செட்டில், இதெல்லாம் பேசிக். ஓகே, இந்த பேசிக்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும். எப்படி வந்து ஒரு ட்ராப் பண்ணுறது என்ன, இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூனா என்ன அர்த்தம், இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூனா என்ன அர்த்தம், என்னது ஏதாச்சும் ஃபில் பண்ணுமாண்ணா காலம்ல? இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூனா இப்போ டிஎஃப் ட்ராப் பிராண்ட், இந்த பிராண்ட் என்ற காலமை நான் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேமில் எனக்கு அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கும். இப்போ வெறும் நான் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்கல அப்படின்னா டிஎஃப் ட்ராப் பிராண்ட் கொடுக்குறேன்னா ஓகே, இந்த செல்லை எனக்கு வந்து நான் ரன் பண்ணுறப்ப பிராண்ட் இருக்காது. திருப்பி நான் டிஎஃப்ல நான் செக் பண்ணுறப்ப பிராண்ட் என்ற காலம் இருக்கும்.
ஓகே. ஸோ இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துருந்தானா ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம்ல இருந்தே இந்த பிராண்ட்ன்ற காலம் எனக்கு ரிமூவ் ஆகிடும். கைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இங்கே பாருங்கள் இப்போ எப்படி வந்து டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸை வந்து எப்படி எடுக்கிறாங்க. நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸை எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுறோம். நாட் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் ஓன்ற இது இல்லை, ஒவ்வொரு காலமோட ஃபீச்சர்ஸோட டி டைப் வச்சு நியூமரிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி எடுக்கிறது, கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் எப்படி எடுக்கிறது, டிஸ்க்ரீட் ஃபீச்சர்ஸ், கண்டினியூஸ் ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக நம்ம இங்கேருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட், அதாவது இங்கே வந்து இப்போ பாருங்கள் df டாட் ட்ராப் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துட்டோம். ஸோ எக்ஸில் வந்து நமக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து எக்ஸில் வந்து இருக்காது, ஆனால் ஒய்யில் வந்து திருப்பி டிஎஃப் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்னு போட்டிருக்கோம். இதே நான் இந்த இடத்துல ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1க்கு பக்கத்தில் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு போட்டேன்னா டிஎஃப்லேயே எனக்கு செல்லிங் ப்ரைஸ் எனக்கு ட்ராப் ஆகிடும். திருப்பி நான் இங்கே டிஎஃப் ஆஃப் செல்லிங் ப்ரைஸ்னு போட்டேன்னா இந்த இடத்துல இந்த காலம் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டும். சரியா? ஸோ இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூனா டிஎஃப்லேயே எனக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும் அப்படின்னு அர்த்தம். இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ போடல அப்படின்னா இந்த செல்லில் மட்டும் எனக்கு இந்த லைனில் மட்டும் எனக்கு செல்லிங் ப்ரைஸை ரிமூவ் பண்ணிடும். அது வந்து டிஎஃப்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது. அதுதான் இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ ஃபீச்சர் இன்ஜினியரிங், ஃபீச்சர் என்கோடிங் பண்ணுறது நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒன் நாட் என்கோடிங், லேபிள் என்கோடிங் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது, ஸ்கேலிங் எப்படி பண்ணுறது. ஒன் நாட் என்கோடிங் ஃபார் காலம்ஸ் விச் ஹேஸ் லெஸ்ஸர் யூனிக் வேல்யூஸ் ஆர் நாட் ஆர்டினல். ஒன் நாட் என்கோடிங் எது மாதிரி காலம்ஸ்க்கு நம்ம பண்ணணும். லேபிள் என்கோடிங் எது மாதிரி காலம்ஸ்க்கு நம்ம பண்ணணும். இங்கே பாருங்கள், ஒன் நாட் என்கோடிங் இஸ் a process by which categorical variables are converted into a form that could be provided to ML to do a better job in prediction. நம்ம categorical variable இது மாதிரி எல்லாம் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த ஒன் நாட் என்கோடிங் எப்படி பண்ணணும் இங்கே பாருங்க பண்ணியிருப்பாங்க பாருங்கள். இங்கே லேபிள் என்கோடிங் பண்ணிருக்காங்க. ஸோ sklearnல ப்ரீ ப்ராசஸிங்கில் லேபிள் என்கோடர். ஸோ லேபிள் என்கோடரை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு எல்இயில் வந்து இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்இ டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ஆஃப் மாடல் இப்படி கொடுத்தோன்னா நமக்கு எக்ஸ் ஆஃப் மாடல்ன்ற காலம் வந்து நமக்கு லேபிள் என்கோடிங் பண்ணி நமக்கு வந்துடும். லேபிள் என்கோடிங் எக்ஸ் ஆஃப் மாடல் என்னது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே மாடலில் வந்து லேபிள் என்கோடிங் வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நம்பர் வந்து அசைன் ஆகிட்டு எனக்கு லேபிள் என்கோடிங் பண்ணி எனக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய பாருங்கள். ப்ரீ ப்ராசஸிங் என்னென்ன பண்ணுறாங்க. இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்கேலிங் ஒன் நாட் என்கோடர் இங்கே பண்ணுறாங்க பாருங்கள். ஒன் நாட் என்கோடர் நம்ம இங்கே பண்ணுறோம். கம்போஸ் காலம் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எப்படி பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இந்த லைன் என்ன பண்ணுது, இங்கே ட்ரைன் டெஸ்ட் ஸ்ப்ளிட் வந்து என்ன பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். சரியா? இந்த லைனில் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்ட்ரைன். ஸோ இதை காப்பி பண்ணியாச்சு நீங்கள் வந்து உங்கள் நோட் புக்கில் ரன் பண்ணுங்கள். ஸோ ரெக்ரெஷன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெக்ரெஷனுக்கு என்னென்ன அக்யூரேசி மெட்ரிக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஆர் ஸ்கொயரு, மீன் அப்சல்யூட் எரரு, மீன் ஸ்கொயர்ட் எரரு, ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரரு இதெல்லாம் தானே நம்ம பார்ப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து மெட்ரிக்ஸ் வந்து ரெக்ரெஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர் டு ஸ்கோர், மீன் அப்சல்யூட் ஸ்கொயர், மீன் ஸ்கொயர்ட் எரர் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு மாடலை ட்ரைன் பண்ணுறோம், அதோட அக்யூரேசி வருது. தென் இதுக்கும் ஒரு ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் கேஎன்னுக்கு ஒரு பேராமீட்டர்ஸ், அதாவது n நைபர்ஸ் எத்தனை இருக்கணும், 2 3 10. நியரஸ்ட் நைபர் அதுக்கு ஒரு ஹைப்பர் பேராமீட்டர். அதுவும் வந்து ஆப்டிமலாக இருக்கணும் இல்லையா. நம்ம வந்து ரேண்டமாக நம்ம வந்து எடுக்க முடியாது. ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் வந்து நம்ம ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் பண்ணி நம்ம பார்ப்போம். கேஎன்என்ல எத்தனை 3 நியரஸ்ட் நைபரா, 5 நியரஸ்ட் நைபரா, 7 நியரஸ்ட் நைபரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி ரேண்டம் ஃபாரஸ்ட் பேராமீட்டருக்கும் ஆர்எஃப் பேராம்ஸுக்கும் நம்ம இது மாதிரி நம்ம பண்ணி பார்ப்போம். அதேமாதிரி ரேண்டமைஸ்டு சர்ச் சிவியில் நம்ம உள்ளே கொடுத்து நம்ம எத்தனை கிராஸ் வேலிடேஷன் பண்ணி நமக்கு இது பெஸ்ட்டு பேராம்ஸை நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் நம்ம ஒரு மாடல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எண்ட் டு எண்ட் இதுதான் ஒரு மாடலில் பில்ட் பண்ணுறது. ரைட் ஃப்ரம் மாடலில் நம்ம டேட்டாவை நம்ம லோட் பண்ணுறதுலேருந்து அதை க்ளீன் பண்ணி அதில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து நம்ம என்கோடிங் பண்ணணுமா இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுமா, ஓகே இல்லை எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணுமா,
இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் எந்த யூஸ் கேஸ் கொடுத்தாலும் சுற்றி நம்ம இதுதான் பண்ணுவோமே தவிர்த்து இதை தாண்டி நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். சரியா? ஸோ ஈஸி. இதுதான் வந்து மிஷின் லேர்னிங். நமக்கு அல்காரிதம் மட்டும் மாற்றி மாற்றி லீனியர் ரெக்ரெஷனு, லாஜிஸ்டிக் ரெக்ரெஷனு, இது மாதிரி ஒவ்வொரு அல்காரிதம் போட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். சரியா? ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங், ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ எஸ்டிமேட்டர்னா என்ன, வெறும் நம்பர்ஸ் இது மாதிரி போடாமல் எஸ்டிமேட்டர்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பேக்ரவுண்ட் நமக்கு தெரியணும். மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் என்ன, மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ்னால் என்ன, எத்தனை ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கணும், ஏன்னா 5ஆ 7ஆ ஆட்டோவா 8ஆ, மேக்ஸிமம் டெப்த் எவ்வளோ லென்த்துக்கு வந்து அது வந்து டெப்த்துக்கு வந்து அந்த ட்ரீ வந்து போகணும், 5, 8, 15 அது மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இது வந்து ரெக்ரெஷனுக்கு. ஸோ ஒன்ஸ் ரெக்ரெஷன் முடிச்சுட்டு டிசிஷன் ட்ரீ முடிச்சாச்சு, ரேண்டம் ஃபாரஸ்ட்டும் முடிச்சாச்சு. ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் வந்து ஓவர் ஃபிட்டிங் இருக்குமா? ஓவர் ஃபிட்டிங் கேஸ் இருக்காது. சரியா? ஸோ நம்ம இதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, இது மொத்தம் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று 2 மெத்தட்ஸ் ஒன்று இருக்குது. ஒன்று பேக்கிங், இன்னொன்று வந்து பூஸ்டிங். ஓகே, பேக்கிங், இன்னொன்று வந்து பூஸ்டிங். ஸோ ரேண்டம் ஃபாரஸ்ட் கம்ஸ் இன் பேக்கிங் டெக்னிக். பேக்கிங் டெக்னிக்கில் நமக்கு ரேண்டம் ஃபாரஸ்ட் வரும். ஓகே, அதே மாதிரி பூஸ்டிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. பூஸ்டிங் என்ன பண்ணும் அப்படின்னா, கிரேடியன்ட் பூஸ்டிங். Gradient XGBoost. Boosting. Okay. சரி, ஓகே. இந்த எக்ஸ்ஜி பூஸ்ட் வந்து நம்ம நாளைக்கு எடுக்கிறேன் எப்படி இது. ஸோ இதே பூஸ்டிங்கும் வந்து சேம் டிசிஷன் ட்ரீ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், எக்ஸ்ஜி பூஸ்ட்டும். ஸோ இந்த எக்ஸ்ஜி பூஸ்டில் டிசிஷன் ட்ரீ வந்து நம்ம ரேண்டம் ஃபாரஸ்ட்டில் பேரலாக நம்ம பில்ட் பண்ணுவோம். இங்கே வந்து 1 by 1 நம்ம வந்து பில்ட் பண்ணுவோம். இதில் எப்படி வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மிஷின் லேர்னிங்னு பார்த்தோன்னா மெயின் அல்காரிதம்ஸ் வந்து இதுதான். ஒன்று லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன், கேஎன்என், டிசிஷன் ட்ரீ. நான் அனுப்பின வீடியோவை உக்காந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். என்னென்ன அல்காரிதம் பேஸ் பண்ணி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பாருங்கள். ஓகேவா? எப்படி அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுது பார்த்தீங்களா இல்லையா ஃபுல்லாக? மனோஜ், பென், ஜினினா என்ன, எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது ஜினி பார்த்தேன். பார்த்தீங்க இல்லையா? பத்மா, மனோஜ் பார்க்கலையா? ஸோ அதுதான். ஓகே, ஸோ இன்டர்வியூவில் இதான் கேட்பாங்க. ஜினி எப்படி ஒர்க் ஆகுது, என்ட்ரோபி எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்கு ஜினி யூஸ் பண்ணுறீங்க, எதுக்கு என்ட்ரோபி யூஸ் பண்ணுறீங்க, எந்த இதில் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, எதை பேஸ் பண்ணி டிசிஷன் ட்ரீ வந்து ஸ்ப்ளிட் ஆகுது, ரெக்ரெஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து டிசிஷன் ட்ரீ எப்படி வந்து ஒரு டிசிஷன் ட்ரீ எப்படி வந்து கிரியேட் ஆகுது, அது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரீ வந்து ரூட் நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் பென், ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லு பார்ப்போம். டிசிஷன் ட்ரீ எப்படி பில்ட் ஆகுதுன்னு எப்படி நான் கேக்குறீங்க? எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ரூட் நோட். ஓகே,
ஃபஸ்ட்டு ரூட் நோட் இருக்கும், அப்புறம் அதை வச்சு பிரான்ச் நோட் போடுறோம், அதுக்கப்புறம் கடைசியில் லீஃபில் வரும். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவோம்னா, ஒரு 5 அல்காரிதம் சொன்னீங்கன்னா அப்போது ம் ம் ஜினி, என்ட்ரோபி, ம் சைல்டு, ம் ரிடக்ஷன் இன் வேரியன்ஸ், ம் ம் அதெல்லாம் சொன்னீங்க. அதுக்கப்புறம் அந்த ஜினி வந்து எப்படி, அது வந்து எப்படி ஸ்ப்ளிட்டா, அதுக்கு வந்து ஜினி எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஜினி இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறோம், ம் அப்புறம் சைல்ட் நோடு பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. ம் ம் ஸோ இதை வச்சு ஹையர் த, இல்லை இது எப்படி ஜினி எப்படி, ஹையர் த ஜினி வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆகும். ம் அடுத்தது என்ட்ரோபி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. எப்படி ம் எப்படி வந்து பியூரிட்டி ஆஃப் சப்ளெட்டை கண்டுபிடிக்கிறது, ம் அப்புறம் என்ட்ரோப்பியோட ஃபார்முலா, ம் அந்த ரேண்டம்னஸ் அப்படியே வர வர கம்மி பண்ணிகிட்டே வந்துடுவோம், கடைசியில் பியூரஸ்ட் ஃபார்ம் இருக்கும். எஸ், அதே மாதிரி higher the information gain, first the column will be split for root node. சரியா? ஸோ இப்போ நம்ம டிசிஷன் ட்ரீல ஓவர் ஃபிட்டிங் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுவோம்? வாட் மெத்தட் வி யூஸ் இன் டிசிஷன் ட்ரீ? பார்த்தீங்களா? வீடியோ பார்த்தவங்க சொல்லுங்க. டிசிஷன் ட்ரீல எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணுவோம்? ஒரு டெக்னிக் இருக்கு. ம் வி யூஸ் ப்ரூனிங். ப்ரூனிங் யூஸ் பண்ணி, ப்ரூனிங் பார்த்தீங்களா? why pruning in decision tree ல எதுக்கு ப்ரூனிங் அப்படின்னா பாருங்க, ப்ரூனிங் இன் decision tree is to done to prevent overfitting. ஓவர்ஃபிட்டிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக decision treeல நம்ம ப்ரூனிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது என்ன நடக்குது, ப்ரூனிங்கில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, புரியல. நீ பேசுறதே கேட்கல, எனக்கு தான் கேட்கலையா இல்லை உங்களுக்கு கேட்குதா? கேட்கலண்ணா. கேட்கல மனோஜ், நீ பேசுறதே. எஸ் எஸ், வெரி குட். தேவையில்லாத பிரான்ச்சஸை அதை வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ஓவர் ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சஸை, நமக்கு எக்ஸ்ட்ரா பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிடும். ஸோ காம்ப்ளெக்ஸ் இதை வந்து மெமரைஸ் பண்ணாது, நாய்ஸை வந்து எதுவும் நமக்கு வந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் த ஜென்ரலைசேஷன் பை சிம்பிளிஃபைங் த மாடல் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போகாமல் ட்ரீயை வந்து நமக்கு கட் பண்ணிடும். சரியா? increases the interpretability. Small tree is easier to understand and visualize, making it more useful for making decisions. Okay, balances bias and variance. எப்படி இருக்கணும்? லோ bias லோ வேரியன்ஸ்னு இருக்கணும். ஸோ அந்த இதை வந்து இது பேலன்ஸ் பண்ணுது. ப்ரூனிங் பண்ணுறதுனால அது வந்து பேலன்ஸ் பண்ணுது. ப்ரூனிங் வந்து நம்ம இதை கட் பண்ணிடுவோம் தேவையில்லாததா. டிசிஷன் ட்ரீ so accuracy before pruning 0.87. ஸோ ஆஃப்டர் ப்ரூனிங் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. 0.87லேருந்து 91 வரைக்கும் நமக்கு ட்ரீ வந்து ஸ்ப்ளிட் ஆகிறது வந்து எனக்கு கம்மியாயிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் டு ப்ரிவென்ட் த ஓவர் ஃபிட்டிங் இன் டிசிஷன் ட்ரீ. டிசிஷன் ட்ரீயில் நம்ம ப்ரூனிங் யூஸ் பண்ணுறோம், மற்றதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. ஒன்லி இன் டிசிஷன் ட்ரீ involves the removal of certain parts of the tree which can be potentially reduce its performance. Here is why
Decision tree pruning is important. It prevents the overfitting, improves the generalization, reduces the model complexity, enhances the interpretation. முன்னாடி பார்த்தது தான். சரியா? ஸோ இதுவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரேண்டம் டிசிஷன் ட்ரீல. அவ்வளோதான். ஓகே, நாளைக்கு எக்ஸி பூஸ்ட் பார்ப்போம். எக்ஸி பூஸ்ட் பார்த்துட்டு இந்த லாசோ ரிட்ஜ் இதெல்லாம் பார்த்துட்டோன்னா மிஷின் லேர்னிங் ஓரளவுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டீப் லேர்னிங்குள்ளே நம்ம போயிடுவோம். டீப் லேர்னிங்குள்ளே போயிட்டோன்னா எப்படி வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்ஸ் ஒர்க் ஆகுது இதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே ஓகேண்ணா. ஓகே கைஸ், எனி டவுட்ஸ்? கேட்கலடா, நீ பேசுறதே கேட்கலடா. லாசோ ரிட்ஜ் படிச்சிருக்கியா? சூப்பர் சூப்பர். அப்போ நீ தான் நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கணும். சரியா? நீ பேசுறது உன் மைக்கு சரியா இல்லடா மனோஜ், என்னன்னு பாரு கொஞ்சம். கேட்கல, ரொம்ப லோவா இருக்கு. சரி.